வர 2026 தேர்தல்ல நீங்க எந்த கட்சிக்கு ஆதரவு செலுத்தணும்னு நினைக்கிறீங்க? யார் வந்தா நல்லது பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? வரைக்கும் ஆள்ற ஆட்சி வந்து அவ்வளோ நல்லா இல்லை. ரோடுங்க சரியில்லை, லைட்டு சரியில்லை, ரோடெல்லாம் குண்டும் குழியுமாக இருக்குது, தண்ணி வசதி இல்லை. இதுதான் முக்கியமானது. ஒரு ஜனங்களுக்கு, இந்த பொதுமக்களுக்கு இதுதான் முக்கியமானது. காசு பணம் அதெல்லாம் முக்கியம் கிடையாது. அது கொடுத்து வந்து ஓட்டு வாங்க முடியாது. அது அப்படி நினைக்கிறது தவறு. அதனால் இப்போ இருக்கிற ஆட்சி வந்து அவ்வளோ திருப்திகரமாக இல்லை. மக்களுக்கு எதுவும் அவ்வளோ நல்லது செய்யலை அவங்க. அதனால் இப்போ புதுசாக வர்றவங்களுக்கு வழி கொடுத்துட்டு அவங்க போனால் நல்லாயிருக்கும். அவங்க எப்படி ஆட்சி நடத்துகிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். அது முழு நம்பிக்கை இருக்குது எல்லா மக்களுக்கும். இப்போ புது ஆட்சி வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு புது இது நம்பிக்கை, முழு நம்பிக்கை இருக்குது. தாவைக்க தலைவர் விஜய் வந்தால் நல்லது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? கட்டாயமாக, சந்தேகமே கிடையாது. விஜய் வந்தால் அவருடைய தொழிலையே விட்டுட்டு மக்களுக்காக அவர் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி வராரு. அதனால் அவர் வந்து மக்களுக்கு நல்லது செய்வார்ன்ற முழு நம்பிக்கை இருக்குது. டிவிகே ப்ரோ. எதனால் டிவிக்கு? விஜய் வந்தால் நல்லது செய்வார்னு இப்போ தோணுது ப்ரோ. ஏன்னா இத்தனை வருஷமாக யாரும் எதுவும் பண்ணல. நானும் இது வரைக்கும் ஓட்டு போட்டதும் இல்லை. இதான் ஃபஸ்ட் டைம் ஓட்டு போட போகிறேன். எனக்கு 27 வயசு ஆக போகுது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓட்டு போட போகிறேன். டிவிகேக்கு தான் ஓட்டு போட போகிறேன். இப்போ இளைஞர்லாம் இப்போ நிறைய பாலிடிக்ஸில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க விஜய்னால். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பாலிடிக்ஸ் பற்றி நம்மளுக்கு எதுவும் தெரியாது ப்ரோ. அது பட் ஆனால் டிவிகே வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. டிவிகேக்கு தான் அது. உங்கள் வீட்டில் எல்லோரும் டிவிக்கு? 5 பேருக்கும் ஓட்டு டிவிகேக்கு தான். திமுக. எதனால் திமுக? திமுக வந்து அடிமட்ட மக்களுக்கு வந்து உதவி பண்ணுறதுனால திமுக ஓட்டுக்காக கிடைக்கும். இப்போ இந்த 5 வருஷம் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், அதனால தான் சொல்கிறேன் திமுக பண்ணுறேன்ட்டு. இப்போ புதுசாக ஒரு கட்சி தொடங்கியிருக்காரு விஜய். அவரெல்லாம் வந்து கட்சிக்கு இன்னும் அப்பாற்பட்டவர். கட்சிக்கு அவருக்கு சம்மந்தமாக எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அதுக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர் திமுக அந்த கிளை கழகம் அதனோட தொண்டர் தான். அவர் வந்து நடிக்கிறதுக்கு அதுதான் இன்னும் நடிஞ்சு 25 வருஷம் கழிச்சு அவர் அரசியலுக்கு வர முடியும். இப்போ அரசியலுக்கு அவர் பொதுமுகத்துக்கு அவர் எலிஜிபிள் இல்லை. டிஎம்கேக்கு தான். எதனால் டிஎம்கே? நல்லா போயிட்டுருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் போயிட்டுருக்கு, நல்லா செய்கிறாங்க. நாங்கள் சாதாரண ஆளுங்க, இதுமாதிரி ரேஷன் கீசன் எல்லாமே நல்லா கிடைக்கிது. சிட்டியில் பஸ் எல்லாம் நல்லா இதாக இருக்குது. எங்கேயும் போகிறதுக்கு எல்லா இடத்துக்கும் பஸ் வசதி நல்லா இருக்குது. நல்லா தான் இருக்குது இந்த கவர்மெண்ட். விஜய் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இவங்கெல்லாம் ஏடிஎம்கே தான். அதுக்கப்புறம் தான் விஜய் எல்லாம் ஏடிஎம்கேக்கு. எதனால் ஏடிஎம்கே? ஏன்னா எங்கள் தலைவர் புரட்சி தலைவர் ஆரம்பித்தது அன்றைக்கி மக்களுக்காக, ஏழை மக்களுக்காக அன்றைக்கி ஆரம்பித்தார். அந்த ஆட்சி தொடரணும். அவர் வந்து அவரோட பாடல்கள், அவரோட படங்களை பார்த்து தான் நாங்கள்லாம் வளர்ந்தோம். ஸோ அவரோட ஆட்சி, அவரோட கட்சி, அவரோட சின்னம் இது என்றைக்கும் தொடரணும். அதே நேரத்தில் மேலையும் மோடி சிறப்பாக நடத்துகிறாரு. ஸோ என்டிஏ கூட்டணி வெற்றி பெறணும். ஆதரவு இந்த வாட்டி எந்த கட்சிக்கு இருக்க போகுது? விஜய் அண்ணாக்கு. எதனால் விஜய் நினைக்கிறீங்க? ஏதோ நல்லது பண்ணலான்னு நினைக்கிறாரு, அதனால். இப்போது இந்த 5 வருஷம் ஆட்சி எப்படி போச்சுன்னு நினைக்கிறீங்க? அது எனக்கு தெரியலங்க. ஆனால் விஜய்க்கு தான் ஓட்டு போடுறோம். விஜய்க்கு தான். விஜயோட சின்னம் என்னன்னு தெரியும்? விசிலுங்க. உங்கள் வீட்டில் எல்லாரும் விஜய்க்கு தான் ஓட்டு போட போகிறாங்க? கண்டிப்பாக போட சொல்லுவேன். சரி. டிஎம்கே தான். எதனால் டிஎம்கே நினைக்கிறேன்? இப்போது நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. மக்களுக்கு எல்லாமே செய்கிறாங்க. பசங்களுக்கு படிப்பு, பெண்களுக்கு எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு. அதனால இந்த வாட்டி திமுக தான். விஜய் புதுசாக கட்சி தொடங்கியிருக்காரு. அது அவருடைய விருப்பம். அவங்களுக்கு கொடுக்குறவங்கள்ட்ட என்னுடைய ஆதரவு திமுக தான். டிஎம்கேக்கு தான். ஏன்னா இப்போ அவங்க தான் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆப்போனன்ட் பார்ட்டி வந்துட்டு யாரும் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ அதனால் டிஎம்கேக்கு நான் இந்த வாட்டி ஓட் பண்ணுவேன். விஜய் இப்போ புது கட்சி தொடங்கியிருக்காரு. ஓகே. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தொடங்கியிருக்காரு. பட் ஆனால் அவங்க எந்தளவுக்கு அந்தளவுக்கு குரல் கொடுத்த மாதிரி தெரியல. ஸோ அதனால் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஸோ டிஎம்கேக்கு இந்த வாட்டி ஓட்டு போடுறேன். உங்கள் வீட்டில் எல்லாருமே டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுறீங்களா? ஓகே.